ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம வந்து வெந்தயக்கீரை எப்படி பதியம் போட்டு வளர்த்தல் வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து எனக்கு 3 கட்டு கிடச்சிதுங்க இல்லையா, அந்த கட்டு வச்சு நான் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை சாம்பார் ரெசிபி தான் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிப்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த சாம்பாரில் எப்படி பண்ணணும்னு பிகினர்ஸ்க்கு ஈஸியாகவும் புரியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் என்னோடய ரெசிபி என்னோடய யூடியூப் வந்து வளர்கிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த 3 கட்டு கீரைக்கு வந்து நான் வந்து 1 கப்பு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கீரை சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்புலேயே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் 1 கப் நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னா, இந்த கீரை வந்து கசப்பு தன்மை உடையது. அதனால் வந்து நம்ம என்ன தான் பிஞ்சாக எடுத்திருந்தாலும் கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும். அதுக்காக பருப்பு ஜாஸ்தியாக போட்டோன்னா உங்களுக்கு அந்த கசப்பு வந்து அவ்வளோக்கா தெரியாது சாப்பிடும்போது. ஸோ அதனால் வந்து நான் வந்து 1 கப் பருப்பை எடுத்திருக்கேன். இல்லைனா எப்பொழுதும் 3/4 கப் தான் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து 1 கப் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் முதல்ல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா சேர்க்க வேண்டியதான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 4 கப்பு தண்ணி முதல்ல குக்கரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பண்ணுறப்ப தண்ணி பத்தலைன்னா அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கப்பில் வந்து நான் 4 கப்பு தண்ணி வந்து மெஷர் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் துவரம்பருப்புக்கு பார்த்திங்கன்னா உப்பு வந்து 1 டீஸ்பூன் அது சேர்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உப்பு உப்பு தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் செய்யும்போதும் சேர்ப்போம். ஸோ அதனால் வந்து நான் வந்து சொல்கிறப்ப கவனமாக எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. உப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரகம் இதிலே சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் வந்து சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்த பிறகு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2 பிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் செய்யும்போது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எதுக்காக நம்ம எண்ணெய் சேர்க்குறோன்னா, பருப்பு வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறோம். ப்ளஸ் பருப்பு வந்து ஒன்று வந்து தனித்தனியாக நல்லா வந்து விசிபிளாக தெரியும். அதாவது வெந்து நல்லா தனியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ரொம்ப குலைவாக வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இந்த குக்கரை வந்து 4 விசில் வச்சு எடுக்கணும். நான் எல்லாமே மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். வேணுனா வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு சரியாக இருக்கான்னு. நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பருப்பில் வந்து கரெக்டான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் போடுவோம் இல்லையா? ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் உப்பு தான் போடணும். அதே சமயம் உப்பு இல்லாமயும் இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு வந்துடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து கீரை பறித்தோம் இல்லையா, பறித்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கீரையை வந்து நம்ம எப்படி வந்து பிரிக்கலாங்கிறது, பிச்சு எடுக்கலாங்கிறது நான் காமிக்க போகிறேன். இது வந்து 3 விதமாக பிச்சு எடுக்கலாங்க. சில பேர் வந்து இந்த முதல்ல வந்து வேர் பகுதியை மட்டும் அப்படியே ஃபஸ்ட்டு கிள்ளிட்டு, இது வந்து பிஞ்சு கீரையாக நம்ம எடுத்ததுனால அப்படியே கூட நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்து கொஞ்சம் வந்து வேகாது டவுட் இருந்துச்சு. அதனால நான் வந்து எங்கே வந்து உங்களுக்கு பிஞ்சா இருக்கோ, அந்த காம்பு வந்து பிஞ்சா இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து கிள்ளி பார்த்துட்டு கூட எடுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு காம்பே சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் இலைய மட்டும் கூட நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து மேல் பகுதியெலாம் வந்து இது மாதிரி முதல்ல நான் வேரை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க 2 லீவ்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பை மட்டும் தனியாக எடுத்துட்டு மேலே இருக்க இது வந்து காம்போடே போட்டுட்டேன் பிஞ்சுங்கிறதுனால. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பிச்சு எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த 3 கட்டு பிரிக்கிறதுக்கே. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கீரை எப்போதும் வந்து டைம் ஆகும். எந்த கீரைனாலும் நம்ம வந்து பிச்சு எடுக்க டைம் ஆகும். இதில் வந்து சின்ன சின்ன கீரைங்கிறதுனால பார்த்து கவனமாக பிச்சு எடுத்துகிட்ருக்கேன்.
சப்போஸ் உங்களுக்கு காம்பு எல்லாமே வெந்துரும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அதாவது இன்னும் பிஞ்சாவே எடுத்திருந்தீங்கன்னா, அப்படியே அந்த வேர மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் வாஷ் பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்ததுக்கு இவ்வளோ கீரை வந்திருக்குங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார்ல போடும்போது நம்மளுக்கு இத்துணூண்டு தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கம்மியா வந்திருக்குன்னு. பட் ஆனா வந்து அது போதும் எனக்கு வந்து சாம்பார் வந்து சேர்க்கிறதுக்கு எனக்கு அது போதும். பட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நெறைய எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கீரை எப்போதும் கம்மியா தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட பருப்பும் வந்து வெந்துருச்சு. அ பருப்பு பார்த்தீங்கன்னா, சூப்பரா வெந்திருக்கு வந்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் தனித்தனியா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இனிமேல் சாம்பார்ல மிக்ஸ் பண்ணும்போது கூட நல்லா குலைவா மிக்ஸ் ஆயிடும். ஸோ, அதனால நம்ம வந்து அந்த மாதிரி செட்டப்போட பருப்பு வந்து வேக வச்சாச்சு. நம்மளோட கீரையும் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா 4, 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம வீட்லயே முளைக்க வச்சு அந்த மண்ணோட எடுத்துருக்கோம் இல்லையா? மண்ணுலாம் தட்டி தான் எடுத்திருந்தாலும், என்ன இருந்தாலும் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால வந்து பார்த்து கவனமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பேன்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இ இதுக்கு ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஒரு 1/2 கப் தண்ணீல முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க தனியா. ஸோ, அது வந்து ஒரு 1/2 மணி நேரமா ஊறிட்டுருக்கு. அது நான் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடியே. அ அது மட்டும் முன்னாடியே வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து அது நம்ம சாம்பார் செஞ்சு முடிக்கும்போது, அ நெ அந்த புளிய வந்து ஊறியிருக்கும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு. நான் வந்து கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் உடைச்ச உளுந்தம் பருப்பு 1 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீரகம் நம்ம ஆல்ரெடி பருப்புல சேர்த்ததுனால, இதில சீரகம் சேர்க்க வேண்டாம். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன்ல பாதி அளவு. இது வந்து வெந்தயக்கீரை சாம்பார் தான். பட் நான் எதுக்காக வெந்தயம் சேர்க்குறேன்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா சாம்பாருக்கும் சரி, குழம்புக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருவேன். எதுக்காகனா, அது வந்து நம்மளோட உடம்புல வந்து பித்தம், வாதம், கபம் இது 3மே வந்து சம அளவுல கொண்டு வரும். அதனால நம்ம வந்து இந்த வெந்தய விதைக்கு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறது நல்லது. அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்ல பாதி தான் சேர்த்துருக்கேன் இது வெந்தயக்கீரை சாம்பார்னால. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில ஒரு கொத்து, அ இதுக்கு வந்து காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா பிச்சு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன் நான் முன்னாடி சொன்ன மாரி. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 10 போல சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். என்ட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஸோ, இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஒண்ணு பெரிய சைஸு அது வந்து வெட்டி சேர்த்துருக்கேன். ஸோ, இப்போ தக்காளியும் நல்லா மசிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்ல. ஒரு 3/4 பங்குக்கு அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வந்து வந்துருச்சு. இப்போ வந்து என்ன சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீரைய சேர்த்துக்கலாம். கீரை வந்து நான் நல்லா கழுவி இது மாரி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரைய சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கீரை இருக்கிற மாரி இருக்கும். ஆனா வந்து நம்ம போட்டு வந்து ஒரு வதக்குனோனே பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில கால்வாசிக்கும் கம்மியா தான் வரும். ஸோ, அந்த அளவுக்கு தாங்க கீரை எப்போதும் வரும். அதனால வந்து நீங்க அ கம்மியா போட்டிருக்கோம்னு நினைக்க வேணாம். நம்ம இந்த அளவுக்கு குவான்டிட்டி போட்டிருக்கோம். அவ்வளோதான் நம்மளோட கணக்கு. இப்போ வந்து நான் கீரைய சேர்த்த பிறகு நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இதில சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு கம்மியா தான் சேர்க்கணும். அதனால கீரை வதக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு செட்டு உப்பு நம்ம சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்த பிறகு வேணும்னா உப்பு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எவ்வளோ சேர்த்துருக்கேங்கிறது. ஸோ, மொத்தமா நான் வந்து இன்கிரீடியன்ட்ஸில வந்து ப்ளஸ்ன்னு போட்டு குடுத்துருப்பேன். உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. அ உப்போட இன்கிரீடியன்ட் வந்து. ஸோ, இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கீரையிலே தண்ணி விடும். ஸோ, அதிலே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு கொஞ்சம் தூரம் வதக்கின பிறகு நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம பருப்புலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். பட் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கணுன்னா நல்லாயிருக்கும். ஸோ, அதனால ஒரு பாதியிலேருந்து ஒரு 3/4 அளவுக்கு வரைக்கும் கீரை வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குறப்பயே நம்ம வந்து கீரைய நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பருப்பு சேர்க்கும்போது அதில வந்து கொஞ்சம் கம்மியா தான் வேகும். கம்மி நேரத்துக்கு தான் வேகும். ஸோ, அதனால வந்து வதக்கும்போதே கீரை வந்து நல்லா வெந்த மாரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு உப்பு பத்தல. அதனால இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ, டோட்டலா வந்து கீரைக்கு மட்டும் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதுவரைக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ கீரை வந்து எனக்கு 3/4 பங்கு அளவு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. கீரை எப்பொழுதும் மூடி போட்டு வேக விடக்கூடாதுங்க. அதனால தான் நம்ம வந்து சாம்பார் வந்து தாளிக்கும்போது கீரைய வந்து சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்புலாம் நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா? 4 விசில் விட்டு. ஸோ அதே வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியா தான் இருக்கு. நம்ம என்னதான் 4 கப் தண்ணி சேர்த்துருந்தாலும் அது கெட்டியா தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி அளவு சேர்க்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 1/2 கப்பு தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீரையும் பருப்பும் வந்து நல்லா மெர்ஜ் ஆகணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. மெர்ஜ் ஆகணும்னா என்ன சொல்கிறேன்னா, அந்த பருப்போட அ எ இது சுவை வந்து கீரையிலையும் கொஞ்சம் இறங்கணும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு 1 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து பருப்பு தண்ணி சேர்த்த பிறகு நான் கீரையும் பருப்பையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நம்மளோட கீரை வந்து ஒரு 95% வரைக்கும் வேக வரைக்கும் நம்ம விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உப்பு திரும்பவும் பத்தல. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். டோட்டலா 1 டீஸ்பூன் அதுக்கப்புறம் சேர்த்துருப்பேன். அ இது வந்து பார்த்திங்கன்னா, அப்பப்போ பிரித்து பிரித்து சேர்த்துருக்கேன். முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டோம் இல்லையா? 2 1/4 டீஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 95% குக் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இப்போ வந்து எனக்கு அது வரைக்கும் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். எல்லாத்துக்கும் இந்த சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் பொடி ரெசிபி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. இதையும் வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து புளி தண்ணீர் ஏற்கனவே வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நெல்லிக்காய் அளவு புளி 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சாம்பார் பொடி வந்து கரைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம். இல்லை இந்த புளி தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த சூட்டோடயே மிக்ஸ் ஆகிடுங்கிறதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம். நான் இப்போ வந்து ஒரு 2 கப் தண்ணீர் போல் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 1 1/2 கப் தண்ணி சேர்த்துனோம். இப்போது ஒரு 2 கப் தண்ணி, டோட்டலி 3 1/2 கப்பு தண்ணீர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 டு 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து நம்மளோட புளி தண்ணீர், இந்த சாம்பார் எல்லாமே அது பச்சை வாசனை போய் அந்த கீரையோட பாக்கி 5% வந்து நல்லா குக் ஆகி நம்மளுக்கு வந்து சூப்பராக சாம்பார் வந்து ரெடியாகி வரும். இந்த சாம்பாருக்கு கொத்தமல்லி தேவையில்லை. ஒன்லி நம்ம வந்து கருவேப்பிலை போட்டது மட்டும்தான். மற்றபடி சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. தண்ணி கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம ஓப்பன் குக்கிங்கில் பண்ணுறதுனால, நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா அதுக்கப்புறம் சேர்க்குற மாரி இருக்குமே தவிர, மற்றபடி வந்து இந்த சாம்பார் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 டு 10 நிமிஷம் கொதி விட்டாலே நம்மளோட கீரை வந்து ஃபுல்லாக வெந்து வந்துட்டாலே, ப்ளஸ் பச்சை வாசனை எல்லாமே போய் அந்த சாம்பார் டேஸ்ட் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை மட்டும்தான். ஏன்னா இதுலேயே வந்து கீரையை நம்ம போட்டிருக்கனால கொத்தமல்லி திரும்ப ஆட் பண்ணாதீங்க. ஸோ சூப்பராக நம்மளோட கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்தயக்கீரை சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ஈவன் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டேன், செமையாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த வெந்தயக்கீரை வந்து பர்டிகுலர்லி வந்து மூட் என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது வந்து மூட் வந்து ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். இதை சாப்பிட்டனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.